அதோட பலன் என்ன? ப்ரொமோஷன் பண்றதுனால எனக்கு ஒரு நல்ல பேரு, எனக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது. அப்படி பண்றவன் நிறைய பேர் இருப்பான். ஆனா சில பேர் வந்து உண்மையாலவே அவன் கையில வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கும். டக்குன்னு ஒரு பாட்டி வந்து காசு கேட்டா கூட ஒரு 10 ரூபாய் வடைய கிடையோ ஏதோ வாங்கி கொடுத்துட்டு போவான். அவன்கிட்டயும் போயிட்டு நான் இங்க பண்ணேன் அங்க பண்ணேன்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி அடித்தட்டுல இருந்து வரவனுக்கு இருக்கிற அக்கறைக்கும் புரிதலுக்கும் இந்த மாதிரி எலைட்ல கால் தரையில படக்கூடாது, சேறு படக்கூடாது, நீ என் வீட்டுக்கு வா கூப்பிடுறவனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவன் நாளைக்கு எங்கேயுமே வந்து நிக்க மாட்டான். இவ்வளவு ஏங்க ஒயிட் பியர், நான் என்ன கேக்குறேன், அவனை ஒரு வீட்டுல, அவன் ரசிகன் வீட்டுல எங்க சும்மா அவனை வந்து ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்க சொல்லுங்க. அவன் வந்து அவன் கூட சஜின்னு ஒருத்தர் சுத்தி இருந்தாப்லையா, அவரு செத்து போனதுக்கு போல அவங்களுக்குள்ளேயே அது மனக்கசப்பு அவங்க ஃபேன்ஸ்குள்ளேயே. நான் என்ன சொல்றேன், ஒரு அவன் உண்மையிலே வந்து சமத்துவமா போயிருக்கிறவன், அனைவருக்கும் சமமா பேசுறவன், இல்ல வந்து என்ன அந்த திருக்குறள் பேர் என்ன ஒரு பேர் கொள்கைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறானு, அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறது உண்மை அப்படின்னா, நான் ஒன்னும் உனக்கு பெரிய இதெல்லாம் கஷ்டமா இல்லை. உன் ரசிகன் வீட்டுல கைய நினைச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடுற, நீ ஜாதி பார்க்கல, நீ மதம் பார்க்கல, நீ வந்து உண்மையான ஆளு நான் ஒத்துக்கிறேன். இல்ல கபிலன் ப்ரோ, இதுவே ரொம்ப தப்பாகுது. ஏன்னா இப்ப ஒண்ணுமே பண்ணல. இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, சுத்தமா படிக்காதவன் என்ன சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க் எடுத்துடுறா உன்னை பாராட்டுறேன் அப்படின்னும்ல, அதுவே தப்பு. அப்போ வந்து 90 மார்க் எடுத்து களத்துல போராடுறவனுக்கு என்ன மரியாதை? நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. 35 மார்க் எடுக்க துப்பு இல்ல. ஏன் நீ என்ன சொல்றீங்க, ஒரு சொன்னேன்றது வாட்டி நீ தள்ளி குத்துரு, ஒரு வாட்டி பிரஸ் மீட் குத்துரு, அதுக்கெல்லாம் பாராட்ட முடியாது. இல்ல சொல்றேன், அதுவுமே நம்ம நம்ம அட்லீஸ்ட் இதையாவது பண்ணு நம்ம ஒண்ணு பேசுறோம்ல, அது கூட அப்ரிஷியேட் பண்ண விஷயம். அது எதுக்காக நான் சொன்னேன்னு ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஒரு ஊர்ல குடிக்காம போயிட்டானா? இல்லங்க, அவன் நாளைக்கு இதை பார்த்து செய்வாங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க வந்து அவன் யாரு ஜான ஆரோக்கியசாமி கூட வாட்ஸ்அப்ல பேசி ஸ்கீம் போடுறதுதான் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீங்க சொல்றதும் அவன் நாளைக்கு வந்து செய்யறதும் கரெக்டா நீங்க பவன் கல்யாண் டெம்ப்ளேட் போடுறதும் உங்களுக்குள்ள என்ன டீலிங்கும் எங்களுக்கு தெரியாது. நாங்க காமன் பப்ளிக். இல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒருத்தன் வந்து இந்த அண்ணன் வராரு பூ போட்டா ரீல்ஸ்ல சூப்பரா இருக்குமேன்னு போட்டான். ஆனா அவன் என்ன நினைச்சிருப்பான், அவன் மைண்ட்ல வந்து சர்ரு சர்ரு சர்ருன்னு ஞாபகம் வந்திருக்க, டக்குன்னு சைக்கிளை போட்டு ஓடி போயிட்டான். இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்குள்ள என்ன டீலிங்கா எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு இந்த பட டைட்டில், சர்ரு சர்ருன்னு வர்றது. நானும் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஒயிட் பியர், இந்த வார்த்தையை சொல்லி சர்ரு சர்ருன்னு சொல்லி. சொல்ல வேணாம் அண்ணா, டாபிக்க மாத்தாதீங்க. அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. உங்க மேல குற்றப்பத்திரிக்கை மாதிரி பெரியலையும் ஒரு இதா கொடுத்திருக்காரு. ஒயிட் பியர் பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். ஒயிட் பியர் ப்ரோ, அத மாதிரி நீங்க சொல்றத மாற்றத்துல அந்த சீமான் வந்து இயற்கைக்காண்டி பேசுறாரு, அதெல்லாம் பண்றாரு. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க. பனையை விட்டு வெளியே வர மாட்டாரு. ஒரு 5 நிமிஷம். ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ரெப்யூட்டட் சர்வே டீம்னு சொல்லி ஏதோ ஒரு சர்வே டீம் இருக்காங்களா, அது யாருங்க? ஏதோ பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாரு, எக்மோர்ல வந்து ராஜ்மோகன் ஜெயிப்பாரு அப்படின்னு ஏதோ ரெப்யூட்டட் சர்வே டீம் சொல்லுங்க. அது அந்த எட்வினுங்க, எட்வினும் அவைக்கணும், அவங்க 2 பேரும் தான். இந்த எட்வின் என்ன உண்மையிலே சிபிஐயா, அவரு கம்யூனிஸ்டா? இல்ல ரெப்யூட்டட்னா எப்படி கேட்டவங்க கிட்டே கேட்பாங்களா அப்படி? எனக்கு இல்ல, பாண்டக்கால்ல இருந்து 5 போஸ்ட் போட்டிருந்தா நாயி, அதான் எனக்கு ஒரு பெரிய கவலை ஒயிட் பியர் ப்ரோ. அதாவது டிவிகே சீஃப்னு ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து இப்ப இனிமே என்ன பண்ணுவான்னு திமுகவை ஒழிப்போன்னா அஜிதாக்காவே திமுக பேசி வந்துட்டாங்க. அவனோட இதுல கூட அதான் இருக்குது. இல்ல அவன் சப்போர்ட் பண்ணுவான்ல இனிமே, அதான் என்ன பண்ணுவான்னு தெரியல. திமுக போட்டு அவனோட டைம் லைன் ஃபுல்லா அந்த மெயின் இது சப்போர்ட் பண்ணுவான். அஜித் என்ன அபியூஸ் பண்ண போறானுங்களோ. ஏன் ப்ரோ வைஷ்ணவியே அப்படி அபியூஸ் சொன்னாங்க, ஏங்க நீங்க அஜித்தாலாம் மிச்சம்.
அவங்க பேசினதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. இல்லங்க நான் சொல்லிட்டேன், வைஷ்ணவியோட வந்துட்டு அஜித்தா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அதை பண்ணாங்க. எப்படின்னா அந்த கார்ல இருக்க இதெல்லாம் டிவிக்கு இது விசில் எல்லாத்தையும் உடைச்சு போடுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு இது பண்ணாங்க. வைஷ்ணவி அப்படி பண்ணல, ரொம்ப போல்டா பண்ணாங்க. அவங்க வந்து இருந்த பொசிஷனே வேற இல்ல. அவங்க வந்து டைரக்டா மாவட்ட சைடு கண்டெஸ்ட் பண்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துருந்தாங்க. இல்ல அஜித்தாக்கா ப்ரோ ஸ்ரீமன் வந்தாரா? ஸ்ரீமன் வந்தாருன்னா சொல்லுங்க, அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி நீங்க ஜனநாயகம் கதையை கேட்டுட்டு நடிச்சீங்க? எப்படி ஜனநாயகம் கதையை கேட்டு நடிச்சீங்க? அதுவும் உங்களுக்கு அந்த ரோல் கொடுக்கும் போது அந்த சிரிக்கிற சீன் எல்லாம் எப்படி வந்து அவரு கஸ்டின் ஒருத்தவங்கிட்ட சொன்னாரு கேட்கணும்னு தோணுதுங்க. அந்த படத்தை வேற நீங்க பாத்துருக்கீங்க. ஏன் கேளுங்க, நான் என்ன சொன்னேன், இந்த பசங்கள்ட்ட எல்லாம் இது பண்ணி 3 மணிக்கு உட்காந்துட்டு இவன் விஜய் அப்படி என்னதான் சொல்ல போறான் அப்படின்னு உட்காந்து பார்த்தா படத்துல வந்து வன்மங்க. நான் சொல்றேன், நான் கபிலன் ப்ரோ, நீங்க கேக்குறீங்கன்னா கேளுங்க. இந்த போன் கால் வரும் ஒரு சீன்ல, அதுல வந்து அப்படியே தலைவர்னு போட்டிருப்பான். இல்ல அவன் ரஜினி ஃபேனா இருந்தான்ல ஒரு காலத்துல, இப்ப ஏன் வந்து இந்த இடத்துல தலைவர் அப்படின்னு வச்சிருக்கான்? இது இன்னொன்னு பண்ணா முசகுட்டி, நீங்க கேளுங்க. அது எப்படின்னா ப்ரோ கிரிஞ்சு புண்டை பண்ணா வீட்டு புண்டவே தூங்குடா ப்ரோ. நான் என்னப்பா பண்ணேன்? இல்ல இது காக்கா, ஏதோ காக்கா. சாரி ஏய் காக்கா, சொல்றா. ஐயோ நான் அபியூஸ் பண்ணாம டீசெண்டா தானே பேசுறேன். இல்ல ப்ரோ, அவனுக்கு வந்து விஜய பத்தி பேசினாலே அபியூஸ் தான் ப்ரோ. விஜய பத்தி யாரும் தப்பவே பேசக்கூடாது, அவர் வந்து சர்வாதிகாரி. அல்ல அவனுங்க ஃபேமிலி அபியூஸ் பண்ணானுங்கன்னா ஒண்ணே அனாதை பையன் விஜய்னு சொல்லுங்க, ட்ரிகர் ஆயிடுவானுங்க. அந்த ஐடி போயிடுச்சு. அவன் உண்மையிலேயே அதுல எதுக்குங்க ட்ரிகர் ஆகணும்? அதான் ட்ரிகர் ஆகணும். குடும்பத்தெல்லாம் பேசானாங்க. அப்ப நமக்கும் அவங்களுக்கு என்ன தராதரம் கேளுங்க ப்ரோ. என்ன டைலாக் வைக்கிறானா? அதான் அவன் என்ன சொல்றான், தளபதி தலைங்களை கூட்டு வந்திருக்கான்னு எல்லாம் டைலாக் எழுதியிருக்கான் ப்ரோ. நம்ம அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா எங்களுக்கு ஓட்டு போடுவோன்ட்டு. நானே அஜித் ஃபேன் தாங்க, போங்க. என்னையா அப்படி பண்றானுங்க? எங்க அவன் பிச்சை எடுக்கிற டைம் இது, இதெல்லாம் நீங்க போய் கேட்க கூடாது. இந்த ஏரியால எவன் பிச்சை எடுக்கிறேன், அந்த ஏரியால பிச்சை எடுக்கிறேன். பிச்சை போடாம இருக்கணும், நம்ம ஏரியால இருக்கவங்க எவனுக்கும் பிச்சை போடாதீங்களான்னு சொல்லணும், அவ்வளவுதான். கபிலன் சொன்ன ஒரு விஷயத்துல நான் ரொம்ப டிசப்பாயிண்டிங். அவர் என்ன சொன்னாரு, இந்த ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் வருவாங்க படத்துல அப்படின்னாரு. நான் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம பூஸ்ட் டப்பா கொடுத்த அருணையா அரசு வராருங்க. அவன் பேசுறான் பாருங்க, அவன் அருண் அரசு எப்படி பணப்பட்டுவாடா பண்ண போறீங்க, என்ன பொருள் கொடுப்பீங்க? இல்ல நான் தப்புதான், பணப்பட்டுவாடா தப்புதான். ஆனா பூஸ்ட் டப்பா வரலாற்றிலேயே முதல் முறையாக பூஸ்ட் டப்பா கொடுத்து பணம் போட்டு கூட்டம் யாரும் மயக்கடித்து உள்ள வேண்டாம் பார்க்க கூட்டம் வரும். வெறும் பூஸ்ட் பவுடர் எடுத்து திம்பாங்களா ப்ரோ? அதுக்கு அதான் கிடைச்சது. அதுக்கே இல்ல ப்ரோ, அதுக்கே வந்து அப்படியே அந்த தண்ணி குடிக்கணும் போல இருக்கும், அப்படியே தொண்டையில ஒட்டிக்கும் ப்ரோ அதுக்கு. ஆமா, வெறும் தாய்மார்களை கௌரவம் அப்படின்னு ஏதோ பைத்தியக்காரன் ஐடியா கொடுத்துருப்பான், இல்ல அவனே ஐடியா பண்ணிருப்பான் பூஸ்ட் கொடுத்த எப்படி இருக்கும் அது. நல்ல வேலை கொக்கோ கோலா பாட்டில் கொடுக்குற. அப்புறம் தாமரை தண்ணி அந்த மீம் எடுத்து நம்ம போட்டிருப்போம். தாமரைக்காக தான் அவங்க வேலை செய்யறாங்க. இல்ல அது வேணாம் அது விட்டுருங்க, அது வேணாங்க. நம்ம போக்கஸ் எல்லாம் விஜய் நம்மளதான். நீங்க தாமரை ஏன் அதெல்லாம் செகண்டரிங்க. நம்ம இங்க கூடி இருக்கிறது விஜய் அண்ணாவை அடிக்கிறதுக்கு. இல்லங்க, இப்போ உங்க மேல அப்ப வந்து பாசம் யாருக்கு? தாவைக்காக தான். ஏன்னா கூட்டணி இருக்க
ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. நான் என் பர்சனலா சொல்லவா, பர்சனலா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா இன்னைக்கு என்னோட தேவை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றது, மிச்ச ஒரு கட்சியோட கொள்கையோ எதுவுமே பார்க்காம அவங்க வந்து டிவிக்கு இது பண்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா கரெக்ட் தான். சீமானுக்கு போறதா கரெக்ட் தான். இல்ல நான் அதான் சொல்றேன், நம்ம காமன் பப்ளிக் தான். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அது உங்களோட ரெண்டு பேரு தானே பெண்டிங்ல கேக்குறாங்க, கொடுத்தேன் என்ன கோர்ஸ்ல தானே உட்கார வச்சிருக்கிறேன், பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன்னா. யார் கொடுக்குறான் மைக்ல? எனக்கு ரிக்வெஸ்டே காமிக்கல கபிலம் ப்ரோ. நானா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாத்துக்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போறேன். ரெண்டு பேருக்கு மைக் கேக்குறாங்க, வந்து இப்ப நான் வந்து கொடுக்குறேன் மைக்கு. கொடுங்க யாரு கொடுத்துருக்கீங்க? ஒரு நாள் ஸ்பேஸ் போட்டு எல்லாத்தையும் நீங்களே பாத்துங்க, நான் வெறும் மைக்ல மட்டும் உட்காந்து பேசிட்டு போறேன்னு ஒரு நாள் சொல்ல போறேன். அன்னைக்கு இருக்கு கச்சேரி. அன்னைக்கு நாங்களாம் விஜயா மாறிடுவோம், அமைதியா இருக்கும். நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு நாள். இல்ல எனக்கு தெரியுமா, தள்ளி அடிச்சு இல்லையா ஒயிட் பியர், நான் சொல்றது மயக்கம் அடிச்சு தள்ளிட்டு நான் போயிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன். புரியுது உடம்பு பார்த்துக்கீங்க. மைக்ல யாரும் எனக்கு காட்டல, கொஞ்ச நேரம் ஆகும் போல காட்டுறதுக்கு. இல்ல ஒயிட் பியர், கபிலன் ப்ரோ சொல்லியிருக்காரு மே 4 நான் ஒண்ணு பண்ண மாட்டேன், கிப்சி பார்த்து பாருன்னு. மே 4 ஹாப்பி பர்த்டே போடுவோம் நாங்களாம். நாங்க 6 மணிக்கு மேல அன்னி திட்டம்னு ஒண்ணு இருக்கு, முதலமைச்சர் ஆனவங்க சொல்லுவாரு. 6 மணி வரை அண்ணன் சிஎம், 6 மணிக்கு மேல அன்னி சிஎம். அவ்வளவுதான். யார் தடுப்பீங்க நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு? வெயிட் பேர் ப்ரோ, இவர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு திட்டம் ஸ்கீம் எடுத்து நீங்க ஒரு ட்வீட் போடுங்க, அன்னைக்கு எல்லாம் ரீபோஸ்ட் அடிக்கிறோம். நான் பல திட்டம் போட்டிருக்கேன். மொசகுடி ப்ரோ, ஜெப்சி ப்ரோ வந்துட்டாரு, மைக் கேக்குறாங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். தோழன் நான் திட்டம் போட்டாலே பாலிமர் எல்லாம் டேக் பண்றானுங்க வந்து. ஜெப்சி ப்ரோ வந்துட்டாரு, லிசன்ல இருக்காரு, மைக் கேக்குறாரா கொஞ்சம் பாருங்களேன். இல்ல இங்க பேசுனவங்க வந்து பேசுனாங்க, நான் அப்பத வச்சு மைக் கேட்டுட்டு இருந்தேன், கிடைக்கல. நீங்க அது காட்டலன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. இந்த வைஷ்ணவி பற்றி பேசுறதையும் அஜிதாவை பற்றி பேசுறதையும் பேசிட்டு இருந்தீங்க. அவங்கள என்ன பண்ண போறாங்களோ தெரியல, அஜிதாவை ரொம்ப அபியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னும், அல்லது இப்ப தொடங்கியிருக்காங்க இனிமே அது இன்னும் ஃபோர்ஸா இருக்கும் அப்படின்னும் பேசிட்டு இருந்தோம். இவனுங்களுக்கு வந்து அந்த கட்சியில இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஐ மீன் இருந்து வெளியில வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க தலைவனை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டோம், நீ பண்றது தவறுன்னு சுட்டிக்காட்டி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னாலே அபியூஸ் பண்ணப்படுவோம் இங்க. இதுக்கு ஃபேமஸா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அது லேடியா இருந்தாலும் சரி, ஜென்னா இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. அந்த பாகுபாடு எதுல பாப்பாங்கன்னா அந்த உடல் உறுப்புல மட்டும்தான் பாகுபாடு பார்ப்பாங்க திட்டுறதுல. மற்றபடி வந்து இவனுக்கு ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு இவனுங்க இதுல மட்டும்தான் பாகுபாடு பார்ப்பானுங்களே தவிர இவங்களதான் பேசணும், இவங்களை பேசக்கூடாதுன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஒருத்தர் ரொம்ப நாகரிகமா டியான்னு ஒரு ஐடி டியான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்கிறான். அவங்க வந்திருந்தாங்கல்ல டாக்டர் ஒருத்தவங்க, காயத்ரி. அப்ப அவங்க கேக்குறாங்க, அவங்க பேசுறாங்க. அவங்கள்ட்ட இவன் என்ன கமெண்ட் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா, நம்ம கமெண்ட்ல தான் வந்திருக்கு. என்ன போட்டிருக்கோம்னா, இந்த ஸ்பேஸுக்கு எல்லாம் வராதுங்க, இது நாகரிகம் இல்லாத பசங்களாம். நாகரிகமா இருக்காங்களா எல்லாரும்? அது நான் உயிரோட தானே இருக்கேன், நான் உயிரோட உள்ள எடுத்துக்காட்டு உங்களோட நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு காலையில வரைக்கும் அபியூஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஏண்டா போடுங்கீங்களா, உங்களுடைய நாகரிகம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நீங்களாம் நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு என்னங்கடா உங்களுக்கு தகுதி இருக்கு? யாராவது ஒருத்தரை விட்டு வச்சிருக்கீங்களாடா? நீங்க ஒரு நாகரிகமா பேசணும் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. நான் இப்ப பேசின விஷயம் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன்.
ஆணுக்கு ஆண் நீங்க கடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும். நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுறதோ அவங்க திருப்பி கெட்ட வார்த்தை பேசுறதோ அது வேற மாதிரி போயிடும். ஆனா பெண்களை பற்றி பேசிட்டாங்கன்னு மட்டும் போய் பொன்ராஜ் சார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரிஞ்சவன் நீங்க. உங்களுடைய ஆட்கள் மட்டும்தான், உங்களுடைய அணில் குஞ்சுகள் வந்துதான் வந்து பெண்கள். நான் நேத்தை கேட்ட மாதிரி இப்ப இன்னும் ஓப்பனா கேட்கிறேன். நேத்தை கேட்ட என்ன வார்த்தையோ அதை திருப்பி நான் மறுபடியும் கேட்கிறேன். கீழே இருந்து அதர் லிசனர்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தூக்கு போட்டு சாகணும். உங்களுடைய அணில் குஞ்சுகளுக்கு மட்டும்தான் மூடி கிடக்கு, எங்களுக்கு எல்லாம் திறந்து கிடக்காடா? ஏண்டா நாகரிகத்தை பத்தி பேசுற கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நாய்களா? இனி எவனாவது வந்து நாகரிகத்தை பத்தி பேசுறோம், எங்களுடைய பெண்களை அவங்க அபியூஸ் பண்றாங்கன்னு வந்தீங்கன்னா அப்புறம் நான் ட்வீட்ல போட்ட மாதிரி இழுத்து வச்சு நறுக்கிடுவேன், நறுக்கி. நன்றி. சிஸ்டர் நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. இப்ப நான் ஒன்று சொல்லிடுறேன் எக்ஸாம்பிள். இப்போ சாரி இல்ல அனத்தா அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அனத்தா. இப்போ நான் ஒன்று சொல்லிடுறேன் சார். இவங்க விஜய் ஃபேன்ஸோட ஒரு மூத்த அக்கான்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துல. அவங்களே விஜயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாலும் அவனோட சொந்த தம்பியோ இல்ல சொந்த அண்ணனோ ஃபேக் ஐடியை வச்சு அக்காவே கூட திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஜிப்சி சரி ஓகே. பஞ்சுவாலிட்டி இல்ல ஜிப்சி, வர வர பஞ்சுவாலிட்டி இல்ல. நான் சொன்னேனே பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க வர வர. என்னத்த பொறுக்கிறது இவனுக்கு வச்சுக்கிட்டு சொல்லுங்க. அவர் வந்து அவங்க ஏரியால இளநீ கடைக்காரருக்கு இளநீ வெட்டி கொடுத்திருந்தாரு. அதை நீங்க ஏன் தப்பா கேக்குறீங்க? காலைல ஏந்திரிச்சு இன்னைக்கு ட்வீட் கூட பெருசா அதிகமா இல்ல, கடமைக்கு 4 ட்வீட் போட்டு போறீங்க ஜிப்சி. இன்னும் 10 நாள் தான் இருக்கு ஜிப்சி. நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை எல்லாத்துலயும் விஜய போட்டு பொழக்கிறது. எங்க போச்சு அந்த பழைய ஜிப்சி? எங்க பழைய ஜிப்சி எங்க? பாடுபட்டதை பார்த்து அவர் கொஞ்சம் மனசு மாறி இருக்காரு. அது விட்டுருங்க. அவர் நானே மூச்சு தம் கட்டி பேசிட்டு இருக்கிறேன். நடுவுல கரெக்டா வந்து கேட்டு நடுவுல ஒரு நிமிஷம் கபிலன் ப்ரோ இப்ப வந்து காயத்ரிய வந்து பாருங்களேன், ஃபேக் ஐடி தேவடியான்னு போட்டிருக்கான் ஒருத்தர். இப்ப அதை அவங்க போட்டிருக்காங்க. இப்ப வந்து பேசணும் இவனுங்கெல்லாம் பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இல்ல மேடம் இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இவனுங்க வந்து அபியூஸ் பண்றதுக்கு காரணம் அப்பதான் நீங்க அவனுங்களை நீங்க எதிர்த்து பேசுவீங்க. அப்பதான் அவனுங்க ஐடியா வளர்த்து விடுவீங்க. அப்பதான் அவங்களுக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுப்பீங்க. ஏன்னா லேடிஸை ஈஸியா ட்ரிகர் பண்ண முடியும் எந்த விஷயத்துலன்னா, கெட்ட வார்த்தையில அசிங்கமா அவங்கள கமெண்ட்லயோ இல்ல அவங்க ஃபேஸை மார்ஃபிங் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள சார்ந்தவங்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அனுபவத்துல நான் பட்டிருக்கிறேன். ஒயிட் பியருக்கும் தெரியும், மசக்குட்டுக்கு தெரியும், ஜிப்சிக்கும் தெரியும், ஈவன் ஸ்லோ பண்ண கூட தெரியும். வக்காலத்து வாங்கி போய் பதிலுக்கு உங்களை அபியூஸ் பண்ணி அவனுங்க அது மூலமா ஆர்கசம் இல்லை, அவனுங்க அது மூலமா ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறானுங்க. அவனை என்ன நினைக்கிறான்னா, உங்களை நாங்க ஈஸியா ட்ரிகர் பண்ணிட்டோம் பாத்தியா. அப்ப என்ன ஆகும்னா அவனுங்க கேம்ல தான் ஆட முடியும், ஜெயிக்க முடியும். நீங்க அதுக்கு டிஃபெண்டோ இல்ல நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணியோ இல்ல நீங்க வந்து ஷீல்டு வச்சு தடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. முள்ளாலதான் எடுக்கணும். இல்ல மேடம், என்னன்னா ப்ரோ இவங்களெல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு போறேன். உண்மையிலே நான் டென்ஷனே ஆகல, எவ்வளவு நிதானமா பேசுறேன் பாத்தீங்களா. நீங்க வந்து அவங்க போடுற கமெண்ட்டுக்கு அதை வந்து இங்க சொல்றது அவன் என்ன பண்றான்னு இருக்குல்ல, அதுக்குதான் அவன் வெயிட் பண்றான், அதுக்காக தான் போடுறான். இப்ப சொன்னா இன்னும் ஒரு 4 கமெண்ட் போடுவான்னு வச்சுக்கோங்க. இப்ப ரோட்ல போற குடிகார பையன் பேசுறான், அவன் என்ன கருத்து பேசுறான்னு நம்ம நின்று கேட்போமா? இவனுங்களை எப்படின்னா நீங்க வந்து காமெடியா தான் ஹேண்டில் பண்ணும், ஒரு கோமாளியை ஹேண்டில் பண்ற மாதிரி. நாங்க ட்வீட் போட்டாலும் சரி சென்சிட்டிவாலாம் போட மாட்டாங்க. நீங்க இவனும் கூட மோத கூடாது. விஜய் போட்டாங்க. நான் ஸ்ட்ரைட்டா அவன் ஏங்க பாம்புக்கு வாளுக்கு போவீங்களா, பாம்போட தலைக்கு போவீங்களா? நீங்க யாருக்கு சொல்றீங்க? நான் விஜய் பாம்பு, டிவிக்குன்றது ஒரு பாம்பு, அந்த பாம்போட தலை யாரு? சொல்றீங்க. ஆனா நம்ம பல்ல ஏற்கனவே உடைச்சிட்டோம், அதனால பிரச்சனை தலை ஈஸியா புடிங்கிடலாம், கவலைப்படாதீங்க. அது பல்லு புடுங்கின பாம்புங்க கூட கிடையாதுங்க, அது விஷ பாம்பு கூட கிடையாது, தண்ணி இப்ப ஓலை பாம்புங்க அது. நீங்க வேற. அதனால இப்ப நீங்க ட்ரிகர் ஆகணும். அவன் வந்து டென்ஷன் ஆகுறான் அவங்க அண்ணனை பத்தி பேசினா, அதை மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் விஜய் ஃப்ரெண்டு ஸ்ரீமன் தானே ஜிப்சி. எனக்கும் ஸ்ரீமனுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வாக்குவாதம். பாத்தீங்களா கமெண்ட்ல? பார்த்தேன். அடுத்து நம்ம செலிபிரிட்டி ஆக போறோம். கேட்டிருக்கேன், வாய்ப்பு எங்க கமெண்ட் சொன்னீங்க? நானும் பார்த்தேன், நானும் தேடிட்டேன் இருக்கேன்.
இல்லைங்க, ஆதார் கார்டு கேட்டிருக்காரு, வேலை வாங்கி கொடுக்க போறாரு இல்ல கபிலனுக்கு. நான் பயோடேட்டா கொடுத்தலான்னு இருக்கிறேன், பேசாம பொண்ணே பார்த்து கொடுப்பாருல. இல்ல 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 கபிலன், எப்படியும் உங்க அட்ரஸ் எல்லாக்கிட்டே இருக்கு, அவன்கிட்ட ஆமா, போடுங்க. போட்டோவும் இருக்கு. என் அட்ரஸ் இதுதான்டா, நீ ஆம்பளைனா வாடான்னு சொல்லுங்க, அடுத்து அதையும் போட்டு விடுங்க. நீ வா. ஸ்ரீமன் வந்து அவர் ட்வீட் எல்லாம் நான் போய் பார்க்கல. 41 பேர் கரூர்ல செத்தாங்களே, அதுக்கு ஒரு இரங்கல் ஏதாவது போட்டாரா? இப்போ அது வந்து சினிமால 41 பேர் செத்தாதான் கருத்து சொல்லுவேன்ட்டாரு அவரு. சினிமால செத்தாதாங்க கருத்து சொல்லுவேன், அரசியல்ல செத்துட்டாங்க நான் எப்படி கருத்து சொல்றது? அரசியல் சி நான் பேசிக்கலி ஐ எம் ஆக்டர், ஐ எம் நாட் எலிஜிபிள் டு ஸ்பீக் அபவுட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. ஸ்லோபன் சும்மா இது கருத்து சொல்லி ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுலயே என்ன வருத்தம்னு தெரிஞ்சாகணும். ஏதோ ப்ரொடியூசர் சீமான்ட்ட வந்து தம்பி இதுல ரிலீஸ் ஆயிடுச்சு, வாங்கின சம்பளத்தை திரும்பி கொடுப்பா அந்த மாதிரி எதனா கேட்க போறானுங்களா? இல்ல ஸ்ரீமன் வந்து எப்படின்னா பேசிக்கலி இந்த சனிக்கிழமை அப்படின்னால ஆளு ஃபுல் கட்டு, புரியுதா சரக்கு. நான் சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு போட்டேன், இந்த கவுண்டரே கொடுக்க மாட்டாரியா, இந்த கொடுக்க விட மாட்டேங்கிறாரு. நீங்க டைம் லைன் போய் பாத்தீங்களா இல்லையா? அவரு சனிக்கிழமை அன்னைக்கு நான் போட்டேன், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் போட்ட கமெண்ட்டுக்கு ஒருத்தன் அடுத்த நாள் கழிச்சு வந்து கமெண்ட் போடுறான், அவன் என்ன போதல இருப்பான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஸ்லோபன். கபிலன் பேக்ரவுண்ட்லாம் நடுவில் ப்ரொஃபைல் போய் பார்த்து ஒரு 2 ஸ்பேஸ் கேட்டு சரி இவனுக்கு கமெண்ட் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு போட்டிருப்பான். ரீச் வேணும், ரீச் வேணும், ஒரு பேசிக் தானே. என்கிட்ட சண்டை போட்டா ரீச் கிடைக்கும், அதான். அப்போ நேரம் வந்து மேல வந்து பேசட்டும், இன்னும் நல்லா ரீச் கிடைக்கும். தானே நான் 1 மணி நேரமா காலில் விழுத குறையா நான் போய் கேட்டேன், வரலையா? சரி ஜிப்சி தான், சரி ஜிப்சி தான் ஈஸியா ட்ரிகர் பண்ணி விடுவாப்ல. சரி ஜிப்சி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஆளு வந்து நல்ல படம் ரெஃபரன்ஸா சொன்னீங்கன்னா பரவாயில்ல, வில்லு படத்துல நடிச்சவன் அப்படின்னு ரெஃபரன்ஸ் சொன்னா எப்படி மேல வருவாங்க? சரி பஞ்சதந்திரா அந்த மாதிரி சொல்லலாம், பஞ்சதந்திரம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, வாங்க எப்படி இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி. பம்மல் கே சம்பவத்துல ஸ்னேகாவோட அண்ணனா நல்லா நடிச்சிருந்தீங்க கபிலன். ஜனநாயகன் நல்லா நடிச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க கபிலன். இல்லங்க காஞ்சனா காஞ்சனாலாம் நாங்க சொல்லிட்டோம். கடவுளே, ஜனநாயகன் சொன்னீங்கன்னா ட்ரிகர் ஆயிடுவான் கபிலன், வந்துருவா கபிலன். இல்ல அவனுக்கு என்ன சொல்லணும்னா, டேய் இந்த 4ஆம் தேதி மேல என்ன 23ஆம் தேதி வரைக்கும் விட்டுறா, அதுக்கப்புறம் என் கண்ணில் மாட்டுற அப்படின்னு சொல்லுங்க அவன்கிட்ட. 23ஆம் தேதி வரைக்கும் நீ என்னோட பேசு, நான் எதுவும் அடிக்க மாட்டேன். 23ஆம் தேதி மட்டும் எங்க கண்ணில் மாட்டின நீ அவ்வளவுதான்டா ஸ்ரீமன். 24 தானே ஓட்டிங்க? ஆமா ஆமா ஆமா, 23ஆம் தேதி இந்த கேம்பெயின முடிஞ்சிடும்ல. 24ஆம் தேதி கேம்பெயின் முடியுது, 24ஆம் தேதி ஓட்டிங்க. 23 ஓட்டிங்க. இல்லைங்க தப்பா சொல்றீங்க, 24. நீங்க தப்பா சொல்லாதீங்க. யாரு இது டேட் தப்பா சொல்றது? 23ஆம் தேதி வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் முடியுது, 24ஆம் தேதி ஓட்டிங்க. ஆமா, டிவிக்கு ஓட்டு போறவங்க 24ஆம் தேதி போய் போடுங்க. யாரு இது? கோட் வேர்ட் அக்செப்டட். பிச்சு போடுவோம் பிச்சு. ஆனா கபிலன், யாரு நம்ம ஸ்பேஸ கேக்குறாங்களோ இல்லையோ, அண்ணன் கேக்குறான். அன்னைக்கு நீங்க லைட்டா உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஸ்பேஸ் அப்போ. இல்ல இல்ல சாப்பாடு எடுத்துட்டு நீங்க போனீங்க, அப்பதான் நானும் ஒயிட் பேரும் பேசியிருந்தோம். இவன் என்னங்க மேனிஃபெஸ்டோவே இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை, ஏங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே இன்னைக்கு வந்து 4 பேப்பர் வச்சு படிக்காம கொஞ்ச நேரம் முன்னாடிதான் சொன்னேன் ஜிப்சி, இவன் எங்க வந்து ஒரு வீட்டுல விஜய் ஃபேன்ஸ் வீட்டுல போயிட்டு அவன் 1 ரூபா தண்ணி எடுத்து குடிச்சு காட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இப்ப டயலாக் விட்டேன் ஜிப்சியே. சொல்லிட்டீங்களா? ஐயோ இவருக்கு மறைமுக டீலிங் இருக்கு. விஜய்க்கு தைரியம் தான், நாளைக்கு ஃபேன்ஸ் வீட்டுல தங்க சொல்லுங்க, அவன் ரசிகர் வீட்டுல தங்க சொல்லுங்க. ஏன் பண்ணிடுவாங்க தெரியும்ல எல்லாருக்கும். ட்ரூத் ஆர்டர் விளையாடுவாரு. ஒண்ணு இல்லைங்க, இந்த ஸ்பைடர்மேன் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த சிங்கர் சொல்லிருக்காங்க. ஸ்பைடர்மேன் டெம்ப்ளேட் இருக்குல்ல பாருங்களா? ஓகே, அந்த ஸ்ரீமண்டை அவனத்துக்கு ஓரமா போடுங்க. இப்ப இந்த ஸ்பைடர்மேன் டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸ்பைடர்மேன் ட்ரெயினை காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேல தூக்கிட்டு எல்லாரும் அப்படியே கையை அப்படி மேல. ஜிப்சி பாத்துருக்கீங்களா? ஸ்பைடர்மேன் கூட்டத்துல அப்படியே மேல, அந்த கூட்டத்துக்கு மேல அப்படியே மிதப்பாரு.
கையால அப்படியே எல்லாரும் தூக்குவாங்க, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜய பண்ண சொல்லுங்க. விஜய் அப்படியே அப்படியே அவ்வளவுதான். கூட்டத்துல ரசிகர்கள் அப்படியே அப்படியே மேல டாப் ஆங்கிள் இருந்து நீங்க ட்ரோன் ஷாட்ல இருந்து எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே கூட்டத்துக்கு மேல அப்படியே நீந்துறாரு பாருங்க, கடலான அலைகள் கூட்டத்தில் நீந்தி வருகிறார் விஜய் அப்படின்னு டைட்டில் போடுவாங்களா மாட்டாங்களா டெம்ப்ளேட்? நேத்து இந்த டம்மி ஏத்திக்கணும், அதே மாதிரி உண்மை ஏத்திட்டு போக சொல்றீங்க. இந்த டம்மிய எப்படியோ விஜய் தூக்குனா போதும், அவ்வளவுதான். எங்க ட்ரூத் ஆர் டேர் குடுக்குற மாதிரி நீங்க வந்து இங்க டேர் குடுக்குறீங்க. அண்ணன் போய் அதை அங்க பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் என்ன விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ஒரு நாள் நைட்டாவது பணைய இருக்காங்க, பட்டின பக்கம் தங்காம வேற ஊர்ல தங்க. தமிழ்நாடு மேல அன்பு இருக்குன்னா அந்த பண ஓலையில வச்சு பதநீரை குடி. அங்க சீமன் குடிச்சாப்புல அந்த மாதிரி பதநீர் வாங்கி குடி எல்லாருக்கிட்டையும். பதநீர் எங்களுக்கு முருகன் கோயில ஏதோ ஒரு கோயில் வந்து மண் சோறு சாப்பிடு, முட்டி போட்டு நடந்து வா. ரோட்ல முட்டி போட்டுட்டே போ, உனக்கு ஓட்டு போடுறோம். வடபழனி மறுபடியும் பழனிக்கு போயிட்டு பழனிக்கு பிரச்சாரம் பண்ண போ. அங்க முட்டி போட்டு மண் சோறு சாப்பிடு, நம்புறோம். ஒரு படிக்கட்டாவே முட்டிலே வேல் குத்திட்டு வா, வேல் குத்திட்டு போ, வேல் குத்திட்டு வேளாங்கண்ணிக்கு போ, முட்டி போட்டு வேளாங்கண்ணிக்கு போ.